பெரிதும் கவனிக்காத சட்டை இடது பாக்கெட்டிற்கு இவ்வளவு சுவாரஸ்யமா? அதுவும் ஆண்களுக்கு இப்போதான் புரியுது. ஏன் ஆண்கள் சட்டையில் இடது பக்கத்தில் மட்டும் பாக்கெட் இருக்குன்னு பலரும் யோசித்திருப்பீங்க. ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள். அதற்கு ஒரு வரலாறே இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் நாள்தோறும் அணியும் சட்டைகளில் இடது பக்கம் பாக்கெட் இருப்பது நாம் பெரிதாக கவனிக்காத ஒரு விஷயம். அதற்கு பின்னால் 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறும் மனித உடலியல் தொடர்பான அறிவியலும் இருப்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். இது வெறும் அழகு வடிவமைப்புக்காக மட்டுமல்ல, நம்முடைய இயல்பான உடல் இயக்கத்திற்கு ஏற்ப துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட நுட்பம் என்றே கூறலாம். முதலில் கவனிக்க வேண்டியது, பெரும்பாலான மக்கள் வலது கையால் தான் எழுதுகிறார்கள், வேலையும் செய்கிறார்கள். அதனால் வலது கை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாக்கெட் இடது பக்கம் அமைக்கப்பட்டது. நம் பேனா அல்லது சிறிய பொருட்களை எடுக்கும் பொழுது வலது கைதான் இயல்பாக செயலில் இருக்கும். அந்த நேரத்தில் பாக்கெட் இடது பக்கம் இருந்தால் வலது கையால் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவே பாக்கெட் இடது பக்கம் இருக்க வேண்டிய முதல் காரணமாகும். இரண்டாவது, இந்த நடைமுறை இராணுவத்திலிருந்து வந்தது என்பது வரலாற்று ரீதியாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பண்டைய காலத்தில் இராணுவ அதிகாரிகள் தங்கள் முக்கியமான கட்டளை சீட்டுகள், நோட்டுகள், சிறிய ஆயுதங்கள் போன்றவற்றை வைக்கும் வசதிக்காக பாக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இடது பக்க பாக்கெட் இருக்கும் பொழுது வலது கையால் அதை எடுத்து படித்து நடவடிக்கை எடுக்க முடிந்ததால் இது ஒரு நுட்பமான பாதுகாப்பு நடவடிக்கையாக வளர்ந்தது. மூன்றாவது, சட்டை வடிவமைப்பில் அதாவது சமச்சீர் தோற்றம் ஒரு முக்கிய அம்சமாகும். ஆனால் அதே சமயம் ஒரு பக்கம் மட்டும் பாக்கெட் இருப்பதால் அந்த சட்டைக்கு ஒரு தனி அழகு தோற்றம் கிடைக்கிறது. பொதுவாக பாக்கெட் இருக்கும் சட்டைகள் ஒரு வகை அழகையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும். குறிப்பாக அபிஷியல் சட்டைகளில் இடது பக்கம் பாக்கெட் என்பது ஒரு அடையாளமாகவே நிலைத்துவிட்டது. நான்காவது, தொழிலாளர்களுக்கான யூனிஃபார்ம்களில் பாக்கெட் மிகவும் முக்கியமாக பயன்பட்டது. அவர்கள் வேலை செய்வதற்கு ஏற்ப துணி, விசிறி, பேனா, மீட்டர், சிறு கருவிகள் போன்றவை பாக்கெட்டில் வைக்கப்படுகின்றன. இடது பக்க பாக்கெட் இருப்பதால் வலது கை எப்போதும் செயல்படுவதற்கு தயார் நிலையில் இருக்கும். இது அவர்கள் தினசரி வேலைக்கு உதவியாக இருந்தது. ஐந்தாவது, சில சட்டைகளில் பாக்கெட்டுகள் உண்மையான பாக்கெட்டுகள் இல்லாமல் வெறும் டிசைன் மாதிரியாகவே இருக்கும். ஆனால் பாக்கெட் இருப்பது போல தோற்றம் கொடுக்கும்படி அதை அமைப்பார்கள். இது வெறும் அழகு நோக்கில் மட்டுமல்ல, அந்த சட்டையின் வகை, கிளாஸ், பாரம்பரியம் என அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு நுட்பமாகும். ஷிர்வானி போன்ற பாரம்பரிய ஆடைகளிலும் இது காணப்படும். ஆறாவது, பெண்களுக்கான சட்டைகளில் பாக்கெட்டுகள் பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டு வந்தது. பெண்கள் உடல் அமைப்பு அழகாக காட்டும் விதமாக சட்டைகள் வடிவமைக்கப்படுவதால் பாக்கெட் அது மீது சுருக்கமாக தோன்றக்கூடும் என்பதற்காகவே தவிர்க்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் பெண்கள் சட்டைகளிலும் பாக்கெட் சேர்க்கப்பட்டு வருகின்றன. அதுவும் இரு பக்கங்களிலும் பாக்கெட்டுடன் வரும் ட்ரெண்டுகள் அதிகரித்துள்ளன. ஏழாவதாக, பாக்கெட்டின் இடம் மட்டுமல்ல, அதன் அளவிலும் பல்வேறு மாறுபாடுகள் இருக்கின்றன. சில சட்டைகளில் நெஞ்சுக்கு மேல் இருப்பது போல இருக்க, சில சட்டைகளில் மடியில் அருகே இருக்கும், சில சட்டைகளில் பக்கத்தில் நீளமான ஜிப் பாக்கெட்டுகள் கூட வந்திருக்கின்றன. இது காலத்தின் மாறுதலுக்கும் பயனாளிகளின் தேவைக்கும் ஏற்ப நடக்கும் பரிணாம மாற்றமாகும். எட்டாவது, நாம் அன்றாட வாழ்க்கையில் பலர் பாக்கெட்டை பல்வேறு விதமாக பயன்படுத்துகின்றனர். பேனா வைப்பதற்கு, செல்போன் வைப்பதற்கு, அட்டைகள் வைப்பதற்கு, சிலர் காசு பணத்தையும் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த பாக்கெட்டின் இடம் அந்த சட்டையின் உடலமைப்பை மீறாமல் இருக்கவும், பயன்பாட்டில் சிரமமின்றி இருக்கவும் நுட்பமாக திட்டமிட்டுள்ளது என்பதுதான் உண்மை. இதுவே நமக்கு சொல்கிறது, ஒரு சாதாரண சட்டையின் பாக்கெட் இடம் என்பது ஒரு சிறிய விஷயம் ஆகினும் அதற்குள் பல நூற்றாண்டுகள் பழமையும் நுணுக்கமான மனித இயல்புகளை புரிந்து செய்த வடிவமைப்பும் சிந்தனையும் அடங்கியிருப்பதை.